இன்னைக்கு வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அளவு, 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அந்த கடாயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி இறக்குன மசாலா பொருள் எல்லாமே அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா வதக்கி வேக விடலாம். மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்த பிறகு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நான் காய்ச்சி அரைச்ச திக்கான பால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சப்பாத்தியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.